ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க் சங்ககிரிக்கு கொண்டு போகிறோம். அந்த போகிற ட்ராவலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சங்ககிரிக்கு ஒரு வாட்டர் டேங்க் செட் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். சங்ககிரி ஆர்எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த டெம்போவில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டேங்க்கெல்லாம் ஏற்றிட்டோம். நம்ம போகிற வழியில் எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் நிறுத்தி சாப்பிட்றோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்பராம்பாளையம் ஆறுங்க. அம்பராம்பாளையம் ஆறு நம்ம கம்பெனிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஆற்று பக்கத்தில் தான் அம்பராம்பாளையம் பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிரசித்தி பெற்ற பள்ளிவாசல். இங்கே வியாழக்கிழமை தான் இங்கே நிறைய விசேஷமெல்லாம் இருக்கும். நிறைய ஆளுங்க வருவாங்க பள்ளிவாசலுக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது அம்பராம்பாளையம் ஆற்றுப்பாலம் தாண்டிட்டோம். இது அம்பராம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சங்ககிரிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நான் 8 மணிக்கே கிளம்பிட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு கிளம்பிட்டோம். நம்ம இப்போ பொள்ளாச்சி வந்துட்டோங்க. பொள்ளாச்சி சந்தைப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணால் சந்தைப்பேட்டை. இதுதான் சந்தைப்பேட்டைக்குள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த பொள்ளாச்சி சந்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தான் நடக்கும். வியாழக்கிழமை சரியான கூட்டமாக இருக்குது பொள்ளாச்சி சந்தையில். இப்போ லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே பார்த்திங்கன்னா சந்தை கடைகள் தான் இருக்கும். வியாழக்கிழமைன்னு இல்லை, எல்லா நாளுமே கடைகள் இருக்கும். வியாழக்கிழமை ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும். நீங்கள் என்ன பொருள் வேணுனாலும் வியாழக்கிழமை சந்தையில் வாங்கிக்கலாம். அதேமாதிரி செவ்வாய் வியாழனில் உங்களுக்கு மாட்டு சந்தை இருக்கும். ரொம்ப பிரபலமான சந்தை பொள்ளாச்சி சந்தை தான். நம்ம அந்த சந்தை வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். காலையில் நேரம் அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம சந்தைப்பேட்டை வழியாக போனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும். சுற்றி போக வேணாமல் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே இந்த இடத்துலலாம் பழைய இரும்புகள் விற்பாங்க. இதுக்குள்ளேயுமே பழைய இரும்பு சந்தை இருக்குது. உங்களுக்கு 2 வீலர் 4 வீலர் 6 வீலர் எல்லாம் ஸ்பேர் வேணும்னா இங்கே தான் வாங்குவாங்க. நம்ம அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இப்போ சிக்னல் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த ரைட் சைடு இந்த பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு. நமக்கு லெஃப்ட் சைடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. இது அண்ணா பேருந்து நிலையம் அப்படின்னு. இது பழைய பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பழசு. நம்ம அது வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிடுவோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னல் தாண்டினதையுமே இன்னொரு சிக்னல் இருக்குது. அந்த 2வது சிக்னல் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இப்போ 2வது சிக்னல் வந்துருச்சுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போக போகிறோம். இது லெஃப்ட்டில் போயிட்டோம்னா கோயம்புத்தூர் போகும். அந்த பக்கம் ரைட்டில் போயிட்டோம் உடுமலை பழனி போகும். நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா நியூ ஸ்கீம் ரோடு அப்படின்னு சொல்கிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கடைகளெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் தான் வந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ டவுனெல்லாம் தாண்டி வந்துட்டோமுங்க. பொள்ளாச்சி டவுனெல்லாம் தாண்டி நெகமம் திருப்பூர் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நெகமத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ காலையில் நம்ம கம்பெனிலேருந்து 8 மணிக்கு கிளம்புறோன்னு சொன்னோம் இல்லையா, 8 மணிக்கு கிளம்பி வந்துட்டுருக்கோம். பசி ஆயிடுச்சு. சரி எங்காவது நிறுத்தலாமே அப்படின்ட்டு எங்கே நல்ல கடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நல்ல கடை அப்படின்னா சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பசிக்குதே அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். சரி ஒரு வழியாக நெகமம் வந்துட்டோம். நெகமத்தில் எது கடை இருக்கான்னு பார்த்தோம். ஒரு சின்ன கடை ஒன்று இருந்துச்சு. சரி இந்த கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். இது ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். சின்ன ஹோட்டல் தான். இப்போ நாங்கள் 5 பேர் வந்திருந்தோம். நானும் உள்ள ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன். சரி நான் வர்றதுக்கு முதல்லையே அவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துட்டாங்க. சரி நான் கடைசியில் தான் வந்தேன். பார்க்கலாம் எப்படியும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டேன். பூரி இருக்குது அப்படின்னாங்க, இட்லி இருக்குது அப்படின்னாங்க. சரி காலையில் பூரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூரி வாங்கினேன். பூரி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருந்துச்சு. என்னடா ஃபஸ்ட் எடுத்தையுமே சட்னி ஊற்றுறாங்க, என்ன பூரிக்கு மசாலெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா சரி மசால் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஒன்றும் கேட்கல. ஆனால் மசாலும் சட்னி மட்டும்தான் இருந்துச்சு. சரி காலையில் அந்த பூரியை சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு, ஏன்னா பூரி எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போவுமே கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவேன். நான் அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோவும் நான் தான் எடுக்கணும். ட்ரைபேடும் இல்லை, கிம்பிள் இல்லை, எதுவுமே இல்லை, மைக் இல்லை. சரி எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நானே வீடியோ எடுத்துகிட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, சாப்பிடும்போது கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டிங்களா, வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. இல்லைடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே நம்ம பூரியை டேஸ்ட் பார்த்தோம். பூரி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பூரிக்கு மசாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெங்காயமெல்லாம் ரொம்ப தூக்கலாக போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு.
இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி ட்ரை பண்ணி பாருங்கள், முனியாண்டி விலாஸ் ஹோட்டலு. அப்புறமா சரி சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ நம்ம கூட வந்தவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு கை கழுவிட்டாங்க. நான் 2 பூரியை வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி இவங்களும் எணிச்சு கிளம்பி போயிட்டாங்க. பூரி சாப்பிட்டு ஒரு வழியாக முடியறதுக்குள்ளே சரி இன்னொன்று ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி இருக்கான்னு கேட்டேன். இட்லி இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு 2 இட்லி வாங்கிட்டேன். இட்லி, சட்னி, தேங்காய் சட்னி இருந்துச்சு, மிளகாய் சட்னி இருந்துச்சு, சாம்பார் எல்லாம் இருந்துச்சு. அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இதனுடைய வடிவம் கேரளாவில் வந்து ராமசேரி இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாதிரி இருக்கும் அந்த இட்லி. அந்த டைப்பில் தான் இருந்துச்சுங்க இட்லியுமே. இட்லியெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்டு முடிச்செல்லாம் செட்டில் பண்ணி வண்டி மறுபடியும் கிளம்பிடுச்சு. நெகமம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டுருக்கோம். திருப்பூர் ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். திருப்பூர் ரோடு வழியாக போய் மங்கலத்துலேருந்து ஹைவே இருக்குது. ஹைவே டச் பண்ணி தான் போக போகிறோம். இங்கே வந்து டோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஹைவே டச் பண்ணி நாங்கள் ஈரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி. நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஆறு, காவிரி ஆற்றுல வந்து தண்ணி அங்கங்கே நிற்கிது. ஆனால் இந்த வெயில் காலத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாறைகள்லாம் காவிரி ஆற்றில் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு அப்படின்னு காவிரி. இந்த ஆற்றுல தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆற்று மேலே போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறக்கு அங்கங்கே அந்த பாறைகளும் அந்த தண்ணியும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால யாருமே ஆனால் குளிக்கவே காணோம். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ஆற்றுல, யாரையுமே காணோம் அதிகமாக. இந்த இடத்துக்கு வரும்போது தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் வெயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வெயிலாக இருக்குது. வெளியே தலை காட்டினாலே வந்து அவ்வளோ சூடாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் தூரம் வந்ததையும் நமக்கு ஒரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. காலையில் 8:30-9 மணிக்கு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லி பக்கத்தில் எங்கே கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். சங்ககிரிக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்றதுக்கு இறங்கியிருக்கோமுங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடத்தோட பேர் கரெக்டாக தெரியல. எஸ்எஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்புறம் இங்கே சரவணபவா, ஸ்ரீ சரவணபவா கிளாசிக் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் இறங்கியிருக்கேன். காலையில் 8 மணிக்கு ஏறினது, 12 மணிக்கு தான் இறங்கியிருக்கோம். இதுக்கு இடையில் வந்து ஒரு பக்கம் டிஃபன் சாப்பிட்றதுக்காக இறங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்தலை, அப்படியே வந்துட்டோம். ரோட்டில் தான் இருக்கோம். இப்போ ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கே தான் நிற்கிறேன். வெயில் ஆனால் சரியான வெயிலுங்க. டோட்டலாக இந்த வருஷம் எல்லா பக்கமே வெயில் தான். இங்கேயும் அதே மாதிரி தான். எல்லாருமே இறங்கிட்டோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இதில் இங்கே வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு இருந்துச்சு. சரி எல்லாருமே டீ சொல்லிட்டாங்க. 5 பேரும் வந்திருந்தோம். 5 பேர்த்தில் 4 பேர்த்துக்கு தான் டீ சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வந்தனால இவங்க என்னை விட்டாங்க. சரின்னு சொல்லி நமக்கு ஒரு டீ ஸ்பெஷலாக போடுங்க அப்படின்னு சொல்லி டீயை டேஸ்ட் பார்த்துலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி வீடியோ எடுத்துகிட்டே தான் காட்டுறேன் டீ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்தேன். டீ நல்லா இருந்துச்சு. சரி இந்த வெயிலுக்கு டீ சாப்பிட்றதுக்கு உண்டான சான்ஸே இல்லை. இருந்தாலும் இந்த வெயிலுக்கு கூலிங்காக தான் சாப்பிட்ணும். ஏன்னா கூலிங் சாப்பிட்டா எனக்கு சேராது. அதனால் டீ மட்டும் சாப்பிட்லாம். சங்ககிரி டவுனுக்கு வந்துட்டோம். டவுன் வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சங்ககிரி ஆர்எஸ்லேருந்து ரைட் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம வந்து இப்போ கூகுள் மேப் வச்சு தான் போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்பு கரெக்டாக சொல்லுமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு தைரியத்தில் தான், கூகுள் மேப்பினுடைய தைரியத்தில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வண்டி நிற்கிது. குதிரை வண்டி சவாரி இருக்குது இங்கே இன்னியுமே. ரொம்ப நல்ல விஷயம் அது. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு கோவில் இருக்குது மெயின் ரோட்டில். அப்படியே வந்துட்ருக்கோம். இப்போது சங்ககிரி டவுனில் தான் வந்துட்ருக்கேன். இங்கே கரெக்டாக எங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு காட்டுது. மேப்பில் இங்கேருந்து ரைட்டில் போகணும் அப்படின்னு காட்டுது. ரைட் சைடு நாங்கள் டேர்ன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த வழி தான் காட்டுதுங்க. இந்த வழியாக உள்ளே போகணும் அப்படின்னு காட்டுது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கூகுள் மேப்பில் காட்டுது. சரி எங்களுக்கு அது தெரியாது. எந்த வீடு, எந்த ஏரியா, காடா, தோட்டமா எதுவுமே தெரியாது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். போனால் அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்குங்க.
நம்ம வண்டி. ஆனால் இந்த வெயிலில் செம்ம வெயில், அதுக்குள்ளே இப்படி போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்து சிக்னல் நின்றுடுச்சு. கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நடு காட்டுக்குள்ளே வந்து நின்று போச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மறுபடியும் அந்த டேங்க் ஆர்டர் கொடுத்தவரை கூப்பிட்டுருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், ஆமாங்க லொக்கேஷன் மாறி போச்சு, உங்களுக்கு மாற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்னு. சரி வேறு லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு. அவர் இல்லை லொக்கேஷன் அனுப்பலை, நான் உங்களுக்கு வந்து தடை சொல்கிறேன், பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் அந்த வெயிலில் ஒருத்தருமே காணோம். நாங்களும் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நின்று பார்த்தோம், யாரையும் காணோம். ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் 50ல் வந்துட்டு இருந்தார். சரி அவரை தடுத்து நிறுத்தினா தெரியுமே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டோம். அங்கே அந்த மாதிரி அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் இப்படி நிறுத்திட்டு அந்த வெயில்லையும் நீங்கள் என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனார். பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வழி அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டே இருந்தார். உங்களுக்காக நானே கொண்டு அங்கே விடுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது. ஏன்னா அந்த மாதிரி அந்த பெரியவரும் உங்களுக்கு அந்த இடத்துலையே விடுறேன், நீங்கள் எதுக்கு பயந்துக்கிறீங்க, வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போனார். பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மாங்காய் மரம் ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இந்த ஏரியாவிலலாம் நல்ல மாங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் மரம் தான். இங்கே ஒரு கோவிலில் பார்த்தோம்ங்க, வர்ற வழியில் ஒரு கோவிலில் நோன்பு நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வச்ச பாட்டு சத்தம் 4 கிலோமீட்டருக்கு பாட்டு சத்தம். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் கெடா கறி போட்டிருக்காங்க. ஒரு 10-20 ஆடு வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கறி இருக்குது ஃபுல்லாக வச்சு. இந்த கோவிலில் அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அந்த கறி அன்னதானம் தான் போடுவாங்க போட்டிருக்கு. இந்த கோவிலில் வச்சுருக்கிற பாட்டு சத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் இந்த 18 பட்டிக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 18 பட்டிக்கும் வச்சுருப்பாங்க போல் இருக்குது. அவ்வளோ இருந்துச்சு. பெரியவர் ஒரு வழியாக நம்மளை கூட்டிகிட்டு வந்து, வாங்க இந்த இடம் தான், இங்கேருந்து நின்றுக்குங்க, இங்கேருந்து இந்த வழியாக போங்க, இங்கே தான் இருக்குது சைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி சரி சரி, உங்களுக்காக வந்தேங்க. சரி பாருங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. கூப்பிட்றேன். லெஃப்ட் ரோடு. சரி சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி பாருங்க, ரொம்ப நன்றி. ஒரு வழியாக சைட்டில் வந்து இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா 1 மணி. இந்த மாதிரி ஒரு வெயிலில் நான் நின்னதே இல்லை. அவ்வளோ வெயில். அங்கே இருக்கவங்கெல்லாம் சாதாரணமாக தான் அந்த வெயில் இருக்காங்க. குழியெல்லாம் தோண்டி வச்சுருந்தாங்க. சரி நம்ம வேலையை தொடங்கிடலாம் அப்படின்னு அந்த 1 மணிக்கே வேலையை தொடங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெயிலே நின்று தான் வேலையை தொடங்கிட்டுருக்கோம். இந்த ஃபிட்டிங் வீடியோவெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவை தனியாக போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். வேலை முடிஞ்சு மறுபடியும் கிளம்பிட்டோம். வெயிலில் ரொம்ப வெயில் காய்ச்சி ரொம்ப சோர்வடைஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பும்போதே வந்து 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி வரைக்கும் சாப்பாடே இல்லை யாருக்குமே. இந்த 5 பேத்துக்குமே சாப்பாடே கிடையாது. எல்லோரும் வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. எதுவுமே பேச முடியல. அவ்வளவு ஒரு டயர்டுனால் அந்தளவுக்கு டயர்டு. சரி எப்படியாவது ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்கோம். இப்போது சங்ககிரி ஆர்எஸ்க்கு போகணும். ஆர்எஸ்க்கு ஒவ்வொருத்தர்கிட்டையாக வழி கேட்டு அந்த ஆர்எஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஆர்எஸ்ஸை வந்துட்டோம். ஆர்எஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு சின்னம் இந்த இடத்துல தான் இருக்குது. அதை பார்த்ததையும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இடம் வந்ததுக்கு இதே நாள் பார்த்தோமே, இறங்கி பார்க்க முடியல, இருந்தாலும் போகும்போது கண்ணிலையாச்சும் பார்த்தோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சிமெண்ட் கம்பெனி தான். சங்கர் சிமெண்ட் கம்பெனியினுடைய அந்த வெளிப்புற தோற்றம். சங்கர் சிமெண்ட் கம்பெனி பார்த்துட்டோம். இனி எங்கேயும் இறங்கி நிற்கவே முடியல எங்களால். ஏன்னா கண்ணு முழிக்கவும் முடியல, அந்தளவுக்கு பசி. சாப்பிடவே இல்லையா. இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சு. சரி நீ எங்கேயும் வீடியோவும் கூட எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதோட என்னோடய வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு அந்த டேங்க் செட்டிங் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். பாய்.